சென்னை தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சொத்து வரி செலுத்தாத கடைகளை சீல் வைத்து சென்னை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரவணன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை தியாகராய நகர், அதே போல பாண்டி பஜார், உஸ்மான் சாலை உட்பட்ட பிரதான வணிக பகுதியான பல இடங்கள்ல சொத்து வரி செலுத்தாத கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக டி நகரில் மட்டும் 39 கடைகளில் சுமார் 90 லட்சம் ரூபாய் சொத்து வரி செலுத்தாமல் பல கடைகள் இருப்பதாக ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் அவர்களுக்கு பலமுறை அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை நீண்ட காலமாக நிலுவை வைத்துள்ளதால் அவர்களுடைய கடைகளை தற்போது வரை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டி சென்றிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை நீண்ட காலமாக தொழில் மற்றும் சொத்து வரி செலுத்தாதவர்கள், கடையின் உரிமம் முறையாக பெறாதவர்கள் மாநகராட்சி அறிவுறுத்தின்படி வரி நிலுவை செலுத்த வேண்டும் என ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 15 மாநகராட்சி மண்டலங்களிலும் நிலுவையில் இருக்கக்கூடிய வரி வசூலிக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் முதல் அரையாண்டுக்கான சொத்து வரியையும், அதே போல அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இரண்டாவது அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்த வேண்டும் என மாநகராட்சியின் விதியில் இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள் செலுத்தினால் மாநகராட்சி சார்பில் 5%, அதாவது அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நீண்ட காலமாக நிலுவை வைத்துள்ள பல்வேறு கடைகளுக்கு அனைத்து மண்டலங்களிலும் மாநகராட்சி சார்பில் சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டி சென்றிருக்கிறார்கள். சென்னையின் பிரதான வணிக பகுதியில் இருக்கக்கூடிய டி நகரில் இன்று காலை சுமார் 6 மணி அளவில் கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட வருவாய் துறை அதிகாரிகள் தற்பொழுது 38 கடைகளுக்கு 90 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதால் அனைத்து கடைகளிலுமே சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டி சென்றிருக்கிறார்கள். மீதமுள்ள நபர்கள் முறையாக இந்த நோட்டீஸ் ஒட்டி சென்றிருக்க பிறகு மீதமுள்ள வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது.